நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தொலைக்காட்சியின் மூலமாக மற்றும் ஆன்லைனில் பார்க்குற உங்களையும் ஆண்டவர் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆமேன். இன்றைக்கு எத்தனாவது நாள்? 20வது நாள். பாதி நாள் வந்துட்டோம். ஆச்சரியமாக இருக்குல்ல? சில நேரம் யோசிப்பாங்க, டெய்லி ஒரே விதமான ஆள்களுக்கு ஒரே விதமான தலைப்பில் எப்படி செய்தி கொடுக்கறது அப்படிங்கிறது, அதாவது பிரசங்கியார்களுக்கெல்லாம் அது பெரிய விஷயம். ஆண்டவர் நல்லவர், அவர் நமக்கு போதிக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக என்ன செய்கிறார், நம்மை கற்றுக்கொள்ள வைக்கிறார். அது ஒரு எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நாம் ஜெபித்து இந்த 20வது நாள் சிலுவையின் ஆசீர்வாதங்களை நாம் ஆரம்பிப்போம். பாஸ்டர் தீமோத்தேயு சத்தியம் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். Praise the Lord. So shall we pray? Gracious and Heavenly Father, we thank you, we praise you for your great love with which you loved us. We thank you for the cross. We thank you for the power of your blood, the power of your cross, power of resurrection. We thank you above all for making us your children. What a blessing it is for us to know that you are our Father and we are your children. We thank you. In your presence there is fullness of joy. At your right hand there are pleasures forevermore. We thank you for blessing us with all the blessings in the heavenly places through Christ Jesus already. Even as we listen to your word day after day, today being the 20th day, how many revelations you have given to us. We are so blessed to know that there is so much for us to learn. As we hear your word, more and more we come to the conclusion that we know so very little. And so we thank you that you are teaching us, give to us humble hearts to hear your word, take it and receive all the blessing you have got for us. And so we thank you, we praise you for our dear pastor and all the audience, not only here and also television audience and all other audience. We speak blessing over every one of them and also every family represented, now and forever. We speak all these blessings in Jesus' name. Amen, amen, amen. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமேன். நாம் தொடர்ந்து பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் துதிப்பது இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. ஸோ தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாஸ்டர் கிப்சன் நம்மை ஆராதனையில் நடத்துவார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சாயந்தரம் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். சேர்ந்து நாம் கர்த்தர் நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். அவருடைய வாழ்க்கையில் நல்லவராய் வல்லவராய் கூட இருந்து நம்மை இம்மட்டும் ஆச்சரியமாய் நடத்தியிருக்கிறார். அந்த நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் சேர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். வல்லவரே, நல்லவரே, காண்பவரே, காப்பவரே, பாவங்கள் போக்குனீரே, நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டீரே, ஆவியினால் அபிஷேகம் செய்தீரே, புதிய வாழ்வு எங்களுக்கு தந்தீரே. தெரிந்த பாடல் உற்சாகத்தோடு பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். சேர்ந்து சொல்லுமா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி நன்றி நன்றி
பாடிடுவோம். பாவங்களை அவர் போக்கிவிட்டார், பாவங்களை அவர் போக்கிவிட்டார். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நோய்களெல்லாம் அவர் சுமந்து கொண்டார், நோய்களெல்லாம் அவர் சுமந்து கொண்டார். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஆவியினால் என்னை அபிஷேகம் செய்தீர், ஆவியினால் என்னை அபிஷேகம் செய்தீர். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். புது வாழ்வு எனக்கு தந்தீர் தகப்பனே, புதிய வாழ்வு தந்தீரே, புது வாழ்வு ஓ எனக்கு தந்தீர். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஓ நன்றி நன்றி சேர்ந்து சொல்லுமா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா அந்த பரலோக பாஷையை சேர்ந்து சொல்லுமா, ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். தகப்பனே உமக்கு நன்றி டாடி, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடு. நல்லவரே வல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே என்றும் நல்லவரே. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடும். எங்களை காண்பவரே காப்பவரே நன்றி 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 என்று காண்பவரே காண்பவரே என்னை காப்பவரே காண்பவரே தினம் காப்பவரே. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஹல்லேலூயா.
ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட நல்ல தகப்பன், இரக்கம் நிறைந்தவர், நம்மை அபிஷேகத்து அணைக்கிற ஆறுதல் நாயகன் அவர். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்து அவர் நமக்கு திறந்த வழிகளை நினைத்து பார்ப்போம். ஹalleluya. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹalleluya. ஓ எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே, எங்கள் ஆறுதல் நாயகனே. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடும். எப்படி நான் பாடுவேன், ஓ எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே, எங்கள் ஆறுதல் நாயகனே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஐயா எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஐயா எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி. என்னை விட்டு எடுபடாத, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா, எனக்கு நல்ல பங்கு நீர்தானையா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நாங்கள் பாடுவோம், எப்படி. ஏனென்றால் எங்க வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. எவைகளை சொல்லி உம்மை பாடுவோம் ஆண்டவரே. எப்படி எப்படி நான் பாடுவேன், ஓஹோ என்ன சொல்லி நான் துதிப்பேன்.
சேற்றினின்று என்னை தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்று என்னை தூக்கி எடுத்தவரே, தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், ஓ ஆவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், ஐயா என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஓ ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே. உம்மை எப்படி நான் பாடு, ஹல்லேலூயா. உம்மை என்ன சொல்லி எப்படி நான் பாடுவேன், டாடி நான் என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஓ ஆறுதல் நாயகர். உபயோகமற்ற பாத்திரம் என்று எரிகிற எங்களை ஹல்லேலூயா அபிஷேகித்து அணைக்கிற நல்ல தகப்பன் நீங்க ஆண்டவரே. ஏகனே ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே. எப்படி நான் பாடுவேன், ஓஹோ டாடி என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், ஹல்லேலூயா என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தரை ஆராதிப்போமா. ஆண்டவரே வல்லவர், நல்லவர், காண்பவர், காப்பவர், எங்கள் பாவங்களை நீக்கி நோய்களை சுமந்து ஆண்டவரே எங்களை புது சிருஷ்டியாக புது வாழ்வை எங்களுக்கு தந்தீங்களே டாடி. ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறவரே, காலியான பாத்திரமாயிருந்த எங்களை உடைக்கப்பட்டோம், ஓ சிதறடிக்கப்பட்டோம், உபயோகமற்றவர்கள் என்று உதறி தள்ளப்பட்ட எங்களை ஆண்டவரே உளையான சேற்று நின்று தூக்கி எடுத்து ஆண்டவரே சுத்தம் செய்து அதில் சுத்த எண்ணெய் அபிஷேக தைலத்தை ஊற்றி ஓ அநேகருக்கு பயன்படும்படியாக அநேகருக்கு சாட்சியாக எங்களை நிறுத்துகிற தயவுகளுக்காக நன்றி டாடி. எல்லா நாவுகளிலும் ஸ்தோத்திர பலிகளோட நன்றி அப்பான்னு சொல்லும் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஓ நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். அப்பா ஆண்டவரே வல்லவரே நல்லவரே எங்களை காண்பவரே உமக்கு நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை அணைக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை ரத்தம் சிந்தி மீட்டிங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. அவைகளை தியானிப்பதற்கு அந்த ரத்தத்தினால் எங்களுக்கு திறக்கப்பட்டவைகளை ஓ எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தயவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. ரத்தம் சிந்தி மீட்டவரே, ஓ இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீங்கடப்பா. ஹல்லேலூயா. இனிமேல் உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே. ஜீவத்தின் மார்க்கம் உம்மை தவிர வேற எங்க டாடி உண்டு? ஜீவன் தரும் மார்க்கம் உம்மை தவிர வேற எங்க டாடி உண்டு? ஹல்லேலூயா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீங்கப்பா. ஹல்லேலூயா. ஓ ராஷே கேலி ஆஞ்சா ரகதனா
சொல்லும். ஆண்டவர் பார்த்து சொல்லும், ஆண்டவரே இனிமேல் உங்க நாமத்தை மட்டுமே உயர்த்துவோம், உங்களுடைய விருப்பத்தை நாங்கள் செய்வோம் டாடி, உங்க சித்தத்தை நாங்கள் செய்வோம். உந்த நாமம் உயர்த்திடுவே, உம் விருப்பம் செய்திடுவே, உந்த நாமம் உயர்த்திடுவே, உம் விருப்பம் செய்திடுவே, நான் உங்க விருப்பம் செய்திடுவேன் டாடி. உங்க விருப்பம் மட்டும் நான் உங்க விருப்பம் செய்திடுவேன். ஓ எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை தவிர வேற யார் டாடி உண்டு? நீர் ஒருவரை துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரை துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஓ எல்லா சத்தமும் சேர்ந்து உயரட்டும். உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. ரீகாலா ராஷகர அற்புதங்கள் செய்கின்றவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்கின்றவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்கின்றவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. எல்லாரும் கரங்களை வானத்துக்கு சொல்லுவாங்க. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்கின்றவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல அம்மாடி உம்மை போல யாரும் இல்லை அப்பா. பெரியவர், அற்புதங்கள் செய்கின்றவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல நீ பெரியவர், அற்புதங்கள் செய்கின்றவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஓ நீ பெரியவர், அற்புதங்கள் செய்கின்றவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்கின்றவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா. உயர்த்த இந்த கரங்களை சேர்த்து தட்டி அந்த ராஜாதி ராஜாவை வாழ்த்துவோம். தேங்க் யூ டாடி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ரிகேலே செட்டேரி மாதானா ஷேரிபி ஆந்தேரி ஆண்டல ரகசிய டோலோ ரோமாஷே லாம்ரஸ் பிஹேலியா டோரோனோ சிகேலி ரிபா. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்கின்றவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. சேர்ந்து சொல்ல மரிகா செட்டேலே
நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்கின்றவர், உம்மை போல யாரும் இல்லை. டடி அரசாலா, உம்மை போல யாரும் இல்லை. We praise you Lord. உங்க நாமம் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரை துதிக்கு பாத்திரர், மகிமை உடையவர். எங்கள் கரங்களை உயர்த்துமை ஆராதிக்கிறோம். டாடி ராலமாசி டேலி ஆந்தானா இயேசு நாமம் வாழ்த்தும் ஆண்டவரே. ஹalleluya. தொடர்ந்து வார்த்தைகளோடு எங்களோடு பேசும் டாடியப்பா. அதற்காக காத்திருக்கிறோம். உங்க நாம ஒன்று மட்டும் மகிமைப்படட்டும். துதி கனம் மகிமை உம்மொருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Okay, God bless you. ஹalleluya. ஆண்டவர் நல்லவர். நன்றாக நாம் தேவனை ஆராதிக்க ஆண்டு உதவி செய்தார். இப்பொழுது நாம் இஸ்ரேல் தேசத்திற்காகவும் நம்முடைய தேசத்திற்காகவும் சபைக்காக நாம் ஜெபிப்போம். சிஸ்டர் உமா அவர்களும் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். செபிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறதப்பா. அவன் நீர்க்கால்களின் ஓரத்திலே நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கைக்கு அது வாய்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் தேசத்தை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்துக்கு ஒரு சமாதானம் உண்டாகட்டும் என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். அப்பா தகப்பனே, அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி தகப்பனே அப்பா, இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே அது சமாதானம் நித்திய சமாதானமாய் இருக்கும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் அந்த தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சிதறி இருக்கிற யூதர்கள் அந்த தேசத்தை நோக்கி வரட்டும். அவர்களுக்கு உண்டான வாக்குத்தத்தங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டுப்பா. அவருடைய மனக்கண்கள் திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே, நீரே ஆண்டவரே மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டுப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திர, ஒரு விசையாக அவர்களுக்காக ஆண்டவரே நீர் இரக்க செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திர நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. இந்த நாளில் எங்கள் இந்திய தேசத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோப்பா. எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசம் முதன்மையாக இருக்கும்படியாக ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தகப்பனே ஜனங்களுக்கு ஏற்ற நன்மையான காரியங்களை செய்யத்தக்கதான நல்ல ஞானத்தை நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஏழை எளியோர்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நல்ல உதவிகளை செய்து அப்பா தகப்பனே எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா தகப்பனே எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா அவர்கள் நல்ல காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே எங்களுடைய பிரதமரை ஆண்டவரே அப்பா முதலமைச்சர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால. எங்கள் சபையை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறப்பா. சபை போதகர் குடும்பத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. வருகிற நாட்களில் நடக்க போகிற எல்லா ஊழியங்களிலும் உடைய கரம் கூடவே இருக்கட்டும். ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா அவர்கள் வளர்ந்து பெருகும்படியாக எல்லா இடங்களுக்கும் அவர்கள் சாட்சியாக நிற்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே கூட போகிற ஆண்டவரே அப்பா உங்கள் ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசுவாச குடும்பங்களையும் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் வளர்ந்து பெருகும்படியாக அநேகருக்கு சாட்சியாக நிற்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோப்பா. நன்றி செலுத்துகிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க பா. உமக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறோம். இந்த நாளில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆன்லைனில் பார்க்குறவங்க, டிவி மூலமாக பார்க்குறவங்க எல்லாரையும் ஆண்டவரே நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். இன்னும் அநேகர் கலந்து கொள்ளட்டும். இந்த சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ளக்கூடியத்தக்கதான ஞானத்தை அவங்களுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே அது அவர்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும்படியாக இந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். சகலவற்றுடைய பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற சிவன் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு பேசியவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய மனக்கண்களை திறந்து வருகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த சில நாட்களாக நாம் ஆண்டவர் எப்படி அவர் மகிமைக்குரிய தேவன், அல்லேலூயா, அந்த மகிமையை நமக்கு கொடுக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு நம்ம தியானிக்கலாம். இந்த 20 நாட்களாக, இது இன்றைக்கு 20வது நாள்,
ஆண்டவர் எப்படி நம்மை சுயாதீனத்திற்கென்று அழைத்தார், விடுதலைக்காக, அடிமைத்தனத்திற்கல்ல என்று பார்த்தோம். அது மாதிரி சுதந்திரிக்கும்படி உடன் சுதந்திரராக அழைத்தார் என்று பார்த்தோம். யூதர்களோடு உடன் சுதந்திரர், இயேசுவோடு உடன் சுதந்திரர் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் மகிமை, கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகளையும் அதற்கு பின்வரும் மகிமைகளையும், அந்த பாடையும் மகிமை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. இது இருந்தால் இது இருக்கும். அதை அவர் அனுபவித்தார், கண்டிப்பாக இது என்னதான் உண்டு உண்டு. அல்லேலூயா. அப்போ பாடு கிறிஸ்து அனுபவித்தார், மகிமை அவருக்கு உண்டு, அவரோடு இணைந்திருக்கிற நமக்கு உண்டு. அவர் இரத்தம் சிந்தினார், பாவத்திற்காக நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அவர் நமக்காக காயமானார், நாம் சுகமானோம். சாபமானார், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அவர் பாடுபட்டார், அப்போ யார் மகிமைப்படுவார்? நம்ம தான். அல்லேலூயா. நம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு அவர் என்ன செய்கிறாரா, பாடுபட்டாரா. ஸோ இந்த பாடு மகிமைகளை குறித்து சொல்லும் போது தான் தீர்க்கதரிசிலாம் ஆராய்ந்து பார்க்குறாங்க, இது என்ன, அதை குறித்தான் நம்ம பார்த்து வந்தோம். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1:11. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்தார்கள். வெறும் பாடமற்று முன்னறிவிக்கல, எதை முன்னறிவித்தார்கள்? மகிமைகளையும் முன்னறிவித்தார்கள். மகிமை ப்ளூரல், இதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இன்றைக்கி நம்ம அதை குறித்து பார்ப்போம். மகிமை அல்ல, மகிமைகள் அப்படின்னா, மகிமைன்னா பலவிதமான மகிமைகள் இருக்குல்ல. ஸோ அதனால் மகிமை, அதுவும் எப்படி, இந்த பாடுகளினாலே வரக்கூடிய மகிமைகள். பாடுனால, அதாவது உலகத்திலே சாதாரணமாக மகிமைன்னு இருக்குது சில காரியங்கள். ஆனால் இந்த பாடுனால வரக்கூடிய மகிமைகள், கிறிஸ்து பாடுபட்டதுனால நமக்கு வரக்கூடிய மகிமைகள், அதை தான் இந்த நாட்கள் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, தியானிக்கிறோம். சாதாரண மகிமைன்னா பல விதமான காரியங்களையும் மகிமைன்னு சொல்லுவாங்க இல்லை. பெண்களுக்கு நீளமாய் முடி வளர்க்கிறது மகிமையாக இருக்கிறது, அப்படி தானே? நீளமாக முடி வளர்த்தா பெண்களுக்கு அது மகிமை, அது ஒரு மகிமை. இது மாதிரி நிறைய மகிமைன்னு சொல்லி நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்குது. ஆனால் கிறிஸ்து பாடுபட்டதுனால வந்த மகிமைகள், அதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மகிமையே நம்ம பார்க்குறோம். சிலருக்கு இதெல்லாம் யோசனையாக இருக்கும். ஏன்னா இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, மகிமைனாலே அடுத்த உலகத்துக்குரியது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த மகிமையை பற்றி தெரிஞ்சு நமக்கு இன்றைக்கி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மகிமையை பற்றி தெரிஞ்சால் தான் இந்த உலகத்திலே நீங்கள் மகிமையாக இருக்க முடியும். அதனால தான் இதை பற்றி தெரியற ரொம்ப அவசியம். அதனால தான் பிசாசு அதெல்லாம் நீங்கள் தெரியாமல் இருக்கணும்னு நினைக்கிறான். உங்களை சொல்லலை, பொதுவான மக்களை சொல்கிறேன். அவங்களுக்கு கிடைத்த மகிமை குறித்து அவங்களுக்கு தெரியக்கூடாது. அதாவது 1 கொரிந்தியர் 11:7 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:7. இந்த மாதிரி சில வசனங்கள் சொன்னால் நமக்கு நல்லா டக்குன்னு புரியும். அதனால் 1 கொரிந்தியர் 11:7. புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலைமுடி மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். சரி, புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால். புருஷன் யாரு? தேவனுடைய மகிமை. ஆச்சரியமா இருக்கு, இப்படி வேறையா இருக்குது. தேவனுடைய மகிமையா இருக்குது. பக்கத்தில் உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய மகிமை. இப்படிலாம் எப்படி சொல்றது பாஸ்டர்? நாங்கள் சொல்லவே இப்படி ஒரு வசனம் இருக்கிறது தெரியாமல் போயிடுச்சே. பக்கத்தில் இருக்கிற உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் ஒய்ஃப் பக்கத்தில் போய் சொல்ல உட்காருங்க, அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் தேவனுடைய மகிமை. உங்கள் கணவர் யாரு? தேவனுடைய மகிமை. வீட்டில் போய் உங்களுக்கு கணவர் இங்கே வராட்டி நீங்கள் வீட்டில் போய் என்ன சொல்லுங்கள், இன்றைக்கி உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட, நீங்கள் சாதாரணமான இல்லை, நீங்கள் தேவனுடைய மகிமைன்னு எங்கள் பாஸ்டர் சொல்லிக் கொடுத்தார், நாளைக்கு அவர் வந்துடுவார். இங்கே இப்படியே சொல்லிக் கொடுத்தார், அவர் யாருன்னு பார்த்துருவோம். வசனத்தில் இருக்கா இல்லையா? தேவனுடைய
மகிமை. மனைவி வந்து புருஷனுக்கு மகிமையாக இருக்கிறார். அதாவது பிள்ளைகள் வந்து பிதாக்களுக்கு மகிமையாக இருக்கிறாங்க. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மனிதன் நன்றாக இருந்தால்தான் தேவனுக்கு மகிமை. இந்த புருஷன் நன்றாக இருந்தால்தான் அப்படின்னா என்ன, இன்னொரு விதத்தில் என்ன, இவரை சரியாக கவனிக்கிறது அவர் பொறுப்பு. மனைவியை நன்றாக வைத்திருக்கிறது கணவனுடைய பொறுப்பு. பிள்ளைகளை நன்றாக வைத்திருக்கிறது பெற்றோருடைய பொறுப்பு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து நாட்டின் இளவரசியாக இருந்த டயானா இறந்துட்டாங்க. இறந்து கொஞ்ச நாளில் அவங்களுடைய 2 பிள்ளைகள், இப்போ இருக்கிற பிரின்ஸ் வில்லியம் அண்ட் ஹாரி, 2 பேரும் சின்ன பையங்கப்போ 2 பேரும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அவங்க போயிருந்தப்போ ஒரு நியூஸ் ஆர்டிக்கல், அது என்னென்னா, இந்த இவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு சரியாக போடலையா. யார் இந்த 2 பிள்ளைகள், டயனா மாத்திரம் இருந்தால் இந்த அம்மா இவங்க எப்படி போட்டிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல். ஏன்னா அந்த அம்மா ரொம்ப ஃபேமஸ். அவங்க வந்து அந்த ராயல் ஃபேமிலியில் அந்த குயின்லாம் விட இவங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் அவங்க. அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற இந்த 2 பையங்களும் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போயிட்டாங்க. என்னதான் இளவரசருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட, அப்போ இவங்க இளவரசருடைய பிள்ளைகள், சார்ல்ஸுடைய பிள்ளைகள், இவங்க இளவரசர்கள் இல்லை, இளவரசருடைய பிள்ளைகள். சரியா? ஏன்னா குயின் அப்போல்லாம் இப்போ தானே கொஞ்ச நாள் வரைக்கும் இருந்தாங்கல்ல. ஸோ குயினுடைய பேர பிள்ளைகள். ஆனால் இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து சரியாக போடலை. அப்போ என்ன சொன்னாங்க, டயனா மட்டும் இருந்திருந்தால் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன தான் ஒரு இளவரசருடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட சரியாக ட்ரெஸ் போடாமல் வந்துட்டாங்க. ஏன்னா கேர் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, இவங்கள சரியாக கவனிக்கிறதுக்கு. அவங்க அம்மா இல்லாதனால இப்போ என்ன ஆயிடுச்சுது, சரியாக கவனிக்கலை. பாருங்கள், உங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுங்கிறது உங்களுடைய விருப்பம். நம்ம என்ன செய்வோம், நம்ம பிள்ளைகள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போதா அப்படிங்கிறதெல்லாம் கவனிப்போம். நல்லா உடுத்திட்டு போகணும். ஏதாவது சாதித்தவொடனே என்ன கேட்பாங்க தெரியுமா, யாருடைய பிள்ளைன்னு கேட்பாங்க. எனக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்குது, ஆஃபீஸில் ஏதாவது கேம்ஸ்லாம் வைப்பாங்க, பிள்ளைகள்லாம் போய் எல்லாருமா சேர்ந்து பங்கு பெற்று அதில் ஏதாவது ஜெயித்த உடனே என்ன கேட்பாங்கன்னா, நம்ம எல்லோரும் அங்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, உடனே கேட்பாங்க இது யாருடைய பிள்ளை. உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமிதம் இல்லை. பாருங்கள், இது வந்து உலகத்தில் இருக்குது. இதே தான் கடவுளுக்கும். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படிங்க பார்த்தா யாருடைய பிள்ளை, உடனே அவங்களுக்கு என்ன வருது, கடவுளுக்கு ஒரு மகிமை. நம்ம நல்லா இருக்கிறது தான் தேவனுக்கு என்னவா இருக்குது, மகிமையாக இருக்குது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் வந்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தணுங்கிறதுனால அது யார் மூலம் வெளிப்படுத்துவார், நம்ம மூலம் தான் வெளிப்படுத்துவார். அப்போ நம்மளை எப்படி வச்சிருப்பார், அவர் மகிமையாக வைத்திருப்பார். அது நமக்கு நல்லா தெரியணும். பாருங்க, இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம், அது பொதுவாக திருமண இடங்களில் வாசிப்போம், திருமண ஆராதனையில் வாசிப்பாங்க. 23 வரக்கூடிய வசனங்களில் அதில் நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5:27. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக எதை நிறுத்துறாரு, நம்மளை. சபை அப்படின்னு ஏதாவது பில்டிங்கை நினச்சிடக்கூடாது. எந்த பில்டிங்காக இருக்கும், எந்த கதீட்ரலாக இருக்கும், எந்த பெசிலிக்காவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி என்ன செய்ய வேண்டியதில்லை. இதையும் பில்டிங்கை நினச்சிடக்கூடாது. சபை அப்படின்னு, சபைனா என்னது, தேவனை இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட்டம். அதுக்கு பேர் தேவனுடைய ராஜ்யம். பரலோக ராஜ்யங்கிறது எங்கேயோ இருக்கிற வேற டெரிட்டரி. தேவனுடைய ராஜ்யங்கிறது தேவனுடைய ஜனங்களுக்குள் பரவி இருக்கிற தேவ பிரசன்னம். அதனால இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் சபை என்று பெயர். இந்த சபை தான் அவருடைய மனவாட்டியாக இருக்குது. இந்த சபைக்கு பற்றி என்ன பண்ணுங்கன்னா, மகிமையுள்ள சபைக்கு. நம்ம எப்படிப்பட்ட சபை, மகிமையான சபை. அப்போ சபை எப்படி இருக்கணும், மகிமையாக இருக்கணும். சபை தரித்திரமாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், மகிமையாக இருக்கணும். நான் நேற்றே கொஞ்சம் பார்த்துட்டோம் மகிமைனா என்ன அப்படிங்கிறது. என்ன யோசேப்புடைய மகிமைனா என்ன, இல்லாட்டிய மக்கள் மகிமைனாலே தரித்திரம்னு நினச்சிருவாங்க. அதனால தான் நேற்றே மகிமையை ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்குது, மகிமையாக வெற்றி சிறந்தா இருக்கும்போது எதெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மகிமையான சபையாக தேவன் நம்ம எல்லாம் நிறுத்தும்படிக்கு அவர் அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்த எதுக்குன்னா, நம்ம எல்லாம் மகிமையான சபையாக நிறுத்துவதற்கு. ஒன்றுமில்லாத, குறைவுள்ள,
கரையுள்ள ஒரு அப்படிப்பட்ட ஒரு சபையாக அல்ல, ஒரு மகிமையான சபையாக நிறுத்துவதற்கு நம்மை நிறுத்துவதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அப்போ நம்ம தான் சபை, நம்ம அப்போ எப்படி இருக்கணும்? மகிமையாக இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, இந்த மகிமை ஆக்சுவலாக முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மகிமைங்கிறது நமக்குரியது கிடையாது. இது யாருக்குரியதுன்னா யூதர்களுக்குரியது. வாசிக்கலாம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ரோமர் 9:4. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. இதெல்லாம் அவங்களுக்குரியது தான். யாருக்குரியது? இஸ்ரவேலுக்கு. எதெல்லாம்? புத்திர சுவிகாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி, அதெல்லாம் அவங்களுக்குரியது. இப்போ அவங்களோடது நம்ம எடுத்துக்கிட்டோம், இல்லாட்டி நமக்கு ஆர்டர் கொடுத்துட்டார். நம்ம இதெல்லாம் எடுக்க முடியாது, ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஓகே. அதே மாதிரி மகிமை யாருக்குரியது? புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கையெல்லாம் அவங்களுக்குரியது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதோடைய மகிமையோடைய அர்த்தம் தெரியாமல் அதை விட்டுட்டாங்க. இயேசுவே நேரே வந்து நின்னப்போ அவங்களுக்கு அது புரியலை. ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு அண்டர்லைன் போட்டிருக்கு. ஏன் இதெல்லாம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 32ஆம் வசனம், 31, 32 வாசிக்கலாம். நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுவதற்கான கல்லில் இடறினார்கள். அவங்க எப்படி தேடினாங்க? அதை விசுவாசத்தினால தேடாம நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால தேடினாங்க. அதனால அவங்களால என்ன செய்ய முடியல? அதை பெற முடியாமல் போயிடுச்சு. இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவங்க இழந்ததுக்கு காரணம் அவங்க விசுவாசத்தினால ட்ரை பண்ணாமல் நியாயப்பிரமாணத்தினால தேடினாங்க. இன்றைக்கும் பெரும்பாலான திருச்சபைகள் நியாயப்பிரமாணத்தினால ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அதில் ட்ரை பண்ணாங்கன்னா இது எல்லாமே இஸ்ரவேல் மக்கள் இழந்ததை போல கிறிஸ்தவ மக்களும் தேவனை அறியாத சத்தியத்தை அறியாமல் இழந்து போவார்கள். அப்படிதான் இழந்து போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் பாருங்க, ரொம்ப சத்தியத்தை அறிவது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அவங்களுக்குரியது. ஆனால் ஆண்டவர் இதை எடுத்து நமக்கு கொடுத்துட்டார். இன்னும் இதை தெளிவாக சொல்லணும்னா, இஸ்ரவேலருக்குரியது மகிமை, நமக்குரியது என்ன தெரியுமா? இந்த 9ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? இது வாசம் நிறைய பேருக்கு புரியாது. அதனால என்னமோ எழுதியிருக்கு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இதோடைய பின்னணியெல்லாம் பார்த்து இது ஏன் எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணாதான் இது என்ன யாரை பற்றி எழுதியிருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பவுல் எழுதுகிறாரு, ரோமாபுரியில் இருக்கிற திருச்சபைக்கு எழுதுகிறாரு. ரோமாபுரியில் உள்ள திருச்சபை பிரஜாதிகள் நிறைய பேர் இருக்கிற திருச்சபை, சரியா? அதனால் அங்குள்ள அந்த மக்களுக்கு எழுதும்போது அந்த மக்களுடைய ஸ்லாக்கியங்களை அவர் எழுதுகிறார். அப்போ அங்கே யூதர்களை விட இவர்கள் எந்த அளவுக்கு சிறந்தவர்கள், இவர்களுக்கு எப்படிப்பட்ட கிருபை கிடைத்திருக்கிறங்க எழுதுகிறார். அப்போ தான் இது எழுதுகிறாரு, அவங்களுக்கு கிடைச்சது மகிமை, நமக்கு கிடைக்கிறது மகிமையின் ஐஸ்வர்யம். ஆமென். நீங்கள் பாருங்கள், அதனால தான் பாருங்கள், எபேசியர் எழுதியிருப்பார், கொலோசியர் எழுதியிருப்பார், பிலிப்பியர் எழுதியிருப்பார். எல்லாத்துலேயுமே இந்த மகிமையின் ஐஸ்வர்யங்கிற வேர்டு, இது எல்லாமே பிரஜாதிகளுக்கான நிருபங்களாக எழுதப்பட்டது. இது எல்லாத்திலும் எழுதியிருக்கும். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதை இந்த வசனத்தை விளக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா இது நமக்கு நல்லா புரியணும். அப்படின்னா இந்த வசனத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். ஆவிக்குரிய ரீதியில் யூதர்கள் தான் மூத்தவர்கள், நம்ம யாரு? இளையவர்கள். இது அவர் எங்கே கம்பேர் பண்ணுறாரு? ஏசா யாக்கோபுக்கு கம்பேர் பண்ணுறாரு. அதில் ஏசா யாக்கோபில் யாக்கோபுக்கு ஏசா ஊழியம் செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுது. அதுக்கு முன்னாடி வாக்கு தத்துவத்தின் பிள்ளையாக ஈசாக் இஸ்மாயிலை கம்பேர் பண்ணுறார். அதில் வாக்கு தத்துவத்தின் படி பிறந்தது யார்? முதல்ல பிறந்தது இஸ்மாயில் ஆகாருக்கு பிறந்தார். அதனால ஈசாக்கு தான் வாக்கு தத்துவம். இங்கே யாக்கோபுக்கு ஏசா ஊழியம் செய்வார். யாக்கோபை சிநேகித்து ஏசாவை
வெறுத்தேன். ஏசா தான் சேஷ்ட புத்திரபாகம் கிடச்சிருக்கணும், அவன் தான் உரிமைக்குரியவன். ஆனால் அவன் இழந்து போனான். நம்மளை பார்த்தா யாக்கோபுனாலே திருடன். எத்தனை தான் பெயரே திருடன் பெயர் வச்சுருக்குறாங்க. எந்த அம்மாவாவது அப்படி வைப்பாங்களே தான் பையனுக்கு பெயரை? இவனுக்கு வச்சுருக்குறாங்க. எத்தனை பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு யாராவது அப்படி பேர் வச்சுருக்காங்களா? ஆனால் இன்னும் நிறைய பேர் யாக்கோபுன்னு பேர் வைக்கிறாங்க. அது தெரியும், அது மீனிங் தெரியாமலே வைக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் பேர் வச்சாங்கன்னா ஒரு மீனிங்கோடு இருக்குது. பாஸ்டர் திமுத்தை பாஸ்டர் விட்டா எல்லார் பேருடைய மீனிங்லாம் சொல்லுவார். என்னுடைய பேருக்கு என்ன மீனிங்? அதே மாதிரி இஸ்ரேல் மக்கள் மீனிங்கோட தான் வைக்கிறாங்க பேர். அப்போ மீனிங்கோட பேர் வச்சிருக்காங்க அவங்க பையனுக்கு எத்தனை. ஆனால் ஆண்டவர் அவனை தான் நேசித்தார். அல்லேலூயா. அவர் எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா? இவங்க அம்மா அப்பாவுக்கு ஏற்கனவே வெளிப்பாடு கிடைத்தாலும் கூட அவனுக்கு எத்தனை பேர் வச்சாங்க, ஆனாலும் தேவன் அவர்களை நேசித்தார். இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் வந்து நம்ம நல்லவங்களாக இருக்கோங்கிறக்க நம்மளை நேசிக்கலை. நம்மளை பற்றி உலகம் ஒரு விதமாக சொல்லலாம், ஆனால் தேவன் நம்மை நேசிக்கிறார். உலகம் உங்களுக்கு வேறு வேறு பேர் வச்சுருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் வந்து அதனால தான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? அது அவர் விருப்பம். அதே மாதிரி இந்த ஏசாவாக இருக்கிற யூத மக்களை விட்டுவிட்டு யாக்கோபாக இருக்கிற நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதனால தான் இதை பற்றி அவர் பவுல் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். நமக்கு வந்து கிருபையின் மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த நம்மளை எப்படி வச்சிருக்காரு? தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். நம்ம யார்? கிருபா பாத்திரங்கள். அவருடைய மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்கள். சும்மா இல்லை, அவருடைய மகிமைக்காகவே தேவன் உருவாக்கினார். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குதுன்னா, சிலர் வந்து உதாரணம் எப்படி சொல்கிறேன், ஆரம்பத்தில் உலகத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் வந்து உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி தூதர்லாம் இருக்கிறாங்க. இப்போ தூதனில் வந்து ஒரு கூட்ட தூதர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி விழுந்து போயிட்டாங்க கீழ்ப்படியாதனால. அதே மாதிரி ஆண்டவர் வந்து அதுக்கப்புறம் மனிதனை உண்டாக்கினார். இந்த மனிதனையும் இந்த பிசாசு என்ன பண்ணுது? வந்து சோதிச்சு இவனி விழுந்து போக பண்ணுது. இவனு விழுந்து போயிட்டான். அவன் விழுந்து போன உடனே அவனை கீழே தள்ளினார் ஆண்டவர். அவனுக்காக நரகத்தை உண்டாக்கினார். ஆனால் மனிதன் பாவம் செஞ்சவனே ஆண்டு என்ன பண்ணார் தெரியுமா? இவனுக்காக மீட்பை உண்டாக்கினார். அல்லேலூயா. தம்முடைய தேவ குமாரனை அனுப்பி உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டவனுமாய் இருக்கிற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்ம மீட்டுக்கொள்ளும்படியாக ஒரு திட்டத்தை ஆண்டு ஏற்படுத்தினார். அதாவது என்ன தெரியுமா? 2 பேரும் ஒரே தப்பு தான். ஆனால் நீ இவனை தப்பு பண்ண வச்சுட்டு இவனை இழுத்துப்பட்டில்ல பாரு, நான் இப்படி இவனை எப்படி உயர்த்துறேன் பாரு, நான் இவனை எப்படி மாத்துறேன் பாரு. இந்த மாதிரி இப்போ இதே கம்பேரிசன் நீங்கள் வாங்க. இஸ்ரேல் மக்கள் வந்து அவங்களுக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் விட்டுட்டாங்க. எல்லாம் அவங்களுக்குரியது. தேவாராதனை அவங்களுக்குரியது, மகிமை அவர்களுக்குரியது, உடன்படிக்கை அவங்களுக்குரியது, நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்குரியது. ஆனால் அதை வச்சு விசுவாசத்தை அடையாமல் வீணா சடங்காச்சாரங்களை பேசிக்கொண்டு ஆண்டவரே வந்த பொழுது அதை இழந்து போன உடனே ஆண்டவருக்குள்ள ஒரு வைராக்கியம் பாரு, நீ இழந்து பண்ணில்ல, இந்த சத்தியத்தை கேட்கிறோம் நான் எப்படி ஆசீர்வதிக்கேன் பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆமேன். அதனால தான் இன்னைக்கு நம்மெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் அவன் பேச வேண்டியது. ஆனால் அவங்க வேண்டான்னு ஆண்டவரை இது எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேலே இந்த இரத்த பலி உலட்டுன்னு கேட்டாங்க பாருங்க. நான் நினைக்கிறேன் ஆண்டவருக்குள்ள இன்னொரு ஒரு வைராக்கியம், இவங்களை நான் புரஜாதியில் எப்படி ஆசீர்வதிக்கேன் பாரு. அதான் போட்டிருக்குது. நம்ம வந்து கிருபைக்காக நம்ம மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்கள் நம்ம. அவங்க யாரா? கோபாக்கினைக்கு பாத்திரமாக்கப்பட்ட, கோபாக்கினையின் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள். அவங்க அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட ஆண்டவர் அதை ஏற்படுத்தலை. அவங்க சொல்லிட்டாங்க எங்கள் பிள்ளைகள் மேலே அந்த இரத்த பலி உள்ளட்டும். யாருடைய இரத்த பலி? இயேசு தேவகுமாரன் பிதாவுடைய குமாரனை அனுப்புனா அவரை கொண்டு அந்த இரத்த பலி எங்கள் மேலே விழட்டும்னு சொல்லி தங்களை கோபாக்கினின் பாத்திரங்களாக நிரூபிச்சிட்டாங்க. அப்போ ஒன்றும் அறியாத நம்ம வந்து ஆண்டவரை அறிந்து கொண்ட ஆண்டுடைய கிருபையினாலே. அதனால தான் நம்ம 30வது வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினால் ஆகும். நமக்கு விசுவாசனாலே என்னன்னு தெரியாது, நீதினாலே என்னன்னு தெரியாது. இதெல்லாம் நம்ம யாருக்கும் தெரியாத விஷயம்.
ஆனால் அவங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருந்தார். அவங்களோட உலாவி அவர்கள் மத்தியிலே தங்கியிருந்தார். ஆனால் அவங்க அதை வேண்டான்னு ஆக்கின பொழுது நீதியை தேடாத புரஜாதியாராக நம்ம எல்லாரும் நீதியை அடைந்தோம். ஆமேன். அதை விசுவாசனால பெற்றுக்கொண்டோம். நம்ம கண்ணில் பார்க்கல, ஆனால் நம்பினோம், வார்த்தையை நம்பினோம். ஆமாம், இது எங்களுக்கு, அதனால இந்த நீதி நமக்கு கிடைக்குது. இதில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மை மகிமைக்காக எத்தனமாக்கி வைத்திருக்கிறார். அதனால மகிமைக்கு எத்தனமாக்குனதுனால நமக்கு மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது மகிமை, நமக்குரியது மகிமையின் ஐஸ்வர்யம். ஆமென். நிறைய வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 3:19, கொலோசியர் 1:27. இந்த கொலோசியர் 1:27 வாசிக்கலாம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கு. யாருக்குள்ள? பிரஜாதியில நமக்குள்ள இருக்கார். பார்த்தீங்களா? இதுதான் அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தினுடைய ரகசியம். ஸோ இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி? யூதர்கள் மத்தியில் இருக்க வேண்டியவர் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார். யார்? தேவகுமாரன், தேவாதி தேவன், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டோடனே உங்களுக்குள்ள அவர் வர்றார். இயேசுவின் இருதயத்தில் வாரு நம்ம கூப்பிட்டோம் இல்லையா? உடனே நமக்குள்ள வர்றது யாரு? அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர். அவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார். பிதாவை, ஏன்னா அவர் அப்படி தானே கூப்பிடுவார். இயேசு தேவகுமாரன், அவர் பிதாவை எப்படி கூப்பிடுவார்? பிதான்னு கூப்பிடுவார். இப்போ நமக்குள்ள அவர் இருக்கார். இப்போ நம்மகிட்ட இருந்து அவர் தான் ஜெபிக்க வைக்கிறார். எப்படி கூப்பிட பண்ணிடுறார்? அதனால தான் நம்மளும் என்ன செய்கிறோம்? கடவுளை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம். ஆமேன். நிறையா மார்க்கங்களில் கடவுளாக மட்டும்தான் பார்க்கணும். சிலருக்கெல்லாம் அங்கேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் கூட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அப்பான்னு கூப்பிடலாங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஒரு காலத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம டைரெக்டாக பைபிள் காலேஜ் நடத்திட்டு இருக்கும்போது இப்படி வேற ஒரு மார்க்கத்திலிருந்து வந்தவர், அவரும் பைபிள் காலேஜ் அட்டன் பண்ணியிருக்காரு, ரட்சிக்கப்பட்டவர் தான். ஆனால் பிரசங்கியார் என்ன சொன்னார்னா, என் தேவன் அப்படின்னாரு. என் தேவன் அப்படின்னார் பாருங்க. அவருக்கு அது பிடிக்கல. அவர் எப்படி என் தேவன் சொல்வார்? அவரை கடவுள் எப்படி அவருக்கு சொந்தமான கடவுள் மாதிரி பேசுகிறாரு. ஆமாம், அவ்வளோதான், உனக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம் தான், அதில் என்ன தப்பு இருக்கு? ஆனால் அவருக்கு அது புரிய மாட்டேங்குது. அவர் அது எப்படி என் தேவன் சொல்லுவார் அப்படின்ட்டு பைபிள் காலேஜுக்கு வர நிறுத்திட்டார். அவருக்கு புரியலை. அவருக்கு என்ன நினைக்கிறார்? அவங்க மார்க்கத்தின் அடிப்படையிலேயே இதை பார்க்கறதுனால கடவுளை என் தேவன் எப்படி சொல்லுவார்? எங்க அப்பாங்கிறாரு, கடவுள் எப்படி அவங்க அப்பாம்பார் அவர். அப்படின்னா பைபிளையும் வாசிக்கலை, பிரசங்கத்தையும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? கேட்க மாட்டேங்கிறாங்க. அது உங்களுக்கு புரியாது. பிதா அப்படின்னு சொல்லி கடவுளை கூப்பிடுறது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம். நம்ம அதற்கு உரிமையாக வரல, அந்த உரிமையை தேவன் கொடுத்தார். நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியான அதை நம்ம கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம அவரை கூப்பிடுறோம். இதுதான் அந்த மகிமையின் ஐஸ்வர்யம். பாருங்க, இதை பற்றி தான் திரும்ப எபேசியர் 3:19 இருக்குது. இன்றைக்கு வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 3:19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணணும். அதுதான் பிலிப்பியர் 4:19. யாருக்கு மனப்பாடமா தெரியும்? உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே, அது ஆக்சுவலாக மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் என்ன பண்ணுவார்? அவர் நிறைவாக்குவார். மகிமையெல்லாம் நம்ம நினச்சோம் பரலோகத்தில் போனால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படியே நினச்சிக்கிட்டோம். மகிமையின் உடனே அப்படி தான் நினைக்கிறாங்க பொதுவாக. ஆனால் அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார் அவர். அவர் மகிமைங்கிற ஏதோ பரலோகத்தில் போன பிறகு தரதில்லை, இங்கே தான். இங்கே அதாவது கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகளையும் அதை தொடர்ந்து வந்த மகிமைகளையும் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துக்கு ஏற்கனவே எல்லா மகிமையும் இருந்தது. அதை விட்டுட்டு தான் அவர் இங்கே வந்தார். அவருக்கு திரும்ப அதே அளவுக்கு மகிமை கிடைச்சாலே அதே மோர் தென் எனஃப். ஸோ அதில் புதுசாக ஒன்றும் கிடையாது. அந்த எல்லா மகிமையும் கிடைச்சாலே அதுதான் அந்த மேக்சிமம். ஆண்டவர் எதை விட்டுட்டு வந்தாரோ அது மேக்சிமம் மகிமை, இந்த அல்டிமேட். அது திரும்ப அவருக்கு கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர் விசுவாசிக்கிறவங்களுக்குலாம் அது கிடைக்கிது பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அதனால தான் தேவதூதெல்லாம் விட்டு பார்க்க ஆசையாக இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்சிருக்குதே. நம்ம இங்கே உட்காந்து பாடிக்கிட்டே இருக்கோம், நமக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்சிருக்குதே இந்த மகிமை. அதனால தான் அவங்க எல்லாம் பார்க்குறாங்க.
நம்மள ஒருத்தன் தப்பு பண்ணால் அவனை தூக்கி அவனுக்கு நரகத்தை ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் இவங்க தப்பு பண்ணால் இவங்களுக்கு பரலோகத்தில் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அல்லேலூயா. இவங்களுக்கு மகிமையில கொடுத்துருக்காரு. அதுவும் அவருடைய குமாரனுக்குரிய மகிமையில கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. இதை போய் வாதாடுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய விருப்பம். அதனால தான் இந்த ரோமர் 9 அதில் போட்டிருக்கு, 16 வசனத்தில் இருக்கு. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அதனால் எவன் மேல் இறக்கமாக இருக்க 18 வசனம் சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இறக்கமாக இருக்கிறார். எவனை கடினப்படுத்தி சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். அப்போ எதுக்கு எங்களுக்கு இப்படி பண்ணுறார் ஆண்டவர் அப்படின்னு நீ கேட்கலாம். ஆனால் அப்படி எப்படி கேட்க முடியும்? எந்த மண்ணை வச்சு எதையும் செய்கிறதுக்கு குயவனுக்கு உரிமை இருக்குது. அதுதான் அங்கே சொல்கிறார். மிதியிட்ட ஒரே மண்ணினாலே ஒரு பாத்திரத்தை கனமாகவும் ஒரு பாத்திரத்தை வேற விதமாக பண்ணுவதற்கு அவருக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது. பீங்கான்லாம் நம்ம பார்க்குறோம். பீங்கானை வச்சு டாய்லெட் பேசனும் பண்ண முடியும், பீங்கானை வச்சு சாப்பாடு பாத்திரமும் பண்ண முடியும். அதை எதுக்கு பண்ணுறாங்கங்கிறது அது கிரியேட் பண்ணுற பிளான் பண்ணுறது. சரியா? ஒரே பீங்கானை வச்சு எதனாலும் பண்ணிக்கலாம். இப்போ அதை போய் மண்ணு போய் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது, அவ்வளோதான். ஆனால் அந்த ஒரு அவருடைய அந்த சாவரின் ரைட் என்ற அவருடைய இறையாண்மை தேவனுடைய அந்த ஒரு காரியத்தில் புறஜாதிகளாகிய நமக்கு மகிமையின் ஐஸ்வரியத்தை வெளிப்படுத்த அவர் சித்தமானார். அல்லேலூயா. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த மகிமையின் ஐஸ்வரியத்தை புரிந்து கொள்ளும்போது தான் அது நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுது. அதனால தான் பிலிப்பியர் 4:19 வாஸ்தவம். அவர் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் என்ன பண்ணுறாராம்? தம்முடைய கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு குறை இருந்தாலும் அது என்ன ஆயிரும்? நிறையாயிரும். ஏன்னா அவருடைய மகிமையினால அது நிறைவாகுது. ஆமென். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய குறைவுகள், நமக்கு பலவிதமான தேவைகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். இந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவது அவருடைய மகிமை. எப்போ பாருங்க, எப்படி இந்த பேரண்ட்ஸ் தங்களுடைய பிள்ளைகளை அழகுபடுத்தி பார்க்குறாங்களோ, அதனால் அந்த மகிமை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்ததுன்னா தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆண்டவர் நம்மளுக்கு இதை செய்வாருங்கிற உங்களுக்கு தெரியும். அதனால தான் பாருங்கள், நம்ம 2 பேதுரு 1:3 திரும்ப வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 2 பேதுரு 1:3. 2 பேதுரு 1:3. இந்த வசனங்களை இன்னும் கொஞ்சம் நம்ம விளக்கமாக ஒரு நாளைக்கு பார்க்கலாம். நம்ம வாசிங்க. அது தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. பாருங்க, இந்த தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினால் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இன்னைக்கு வேண்டியது எல்லாம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரீர வாழ்க்கைக்கும் வேண்டிய எல்லாம் எது தருது தெரியுமா? அவருடைய மகிமையினால் நம்மை அழைத்தார்ல, அவரை அறிகிற அறிவினால் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். இந்த மகிமையினால தான் என்னை அழைத்தார்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த அறிகிற அறிவினால் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நம்மளை கோபத்திலையும் எரிச்சலையும் அவர் அழைக்கல, மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தார். ஆமென். பாருங்க, அப்போ இந்த அந்த அழைத்தவரை குறித்த அறிவு, அவர் மகிமைக்காக என்னை அழைத்திருக்கிறார், மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்கள் நாங்கள், அப்போ அவர் என்னை இப்படி தான் வச்சிருப்பாரு அப்படிங்கிற நல்லா தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன செய்வோம்? இந்த பூமிக்குரிய எல்லா தேவைகளையும் பெற்றுக்கொள்வோம். தேவைன்னா எல்லாமே தான். உங்களுடைய சரீரத்தின் தேவை, உங்களுடைய ஆத்ம தேவை, உங்களுடைய ஆவிக்குரிய தேவை. இந்த 3 வசனங்கள் நம்ம 3 வசனங்கள் வாசம் இல்லையா? கொலோசையர், பிலிப்பியர், எபேசியர். இது எல்லாமே இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து தனித்தனியாக பேசுது. எப்படி இந்த ஒவ்வொன்றுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்கு தருது அப்படிங்கிறத குறித்து அது பேசுது. வேணா நீங்களே தியானிக்கலாம், இல்லாட்டி அப்புறம் டைம் கிடைக்குமா நம்ம பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு அறிய வேண்டிய ஒரு விஷயம், அவருடைய மகிமையினாலும் காருண்யத்தினால் நம்மை அழைத்தவர். இந்த மகிமையை நம்ம கொடுத்துருக்கிறார். அந்த மகிமையினால தான் நம்மை அழைத்து இருக்கிறார், மகிமைக்காகவே அழைத்து இருக்கிறார். அந்த அறிவு நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வைக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்காக அவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். ஏன்னா கொடுக்க மாட்டார், கொடுக்காமலாம் இருக்க மாட்டார். நிறைய பேர் நிறைய நேரம் நமக்கு ஏன் பெறாமல் இருக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் கொடுப்பாரோ அப்படின்னு ஒரு எண்ணம், அடுத்து கேட்டால் தருவாரோ மாட்டாரோ அந்த சந்தேகம் வந்த உடனே கிடைக்காம போயிடுது. நாங்கள் விசுவாசம் வேலை செய்யாது, அவிசுவாசம் வேலை செய்யும். ஆனால் மகிமைக்காக தான் அழைத்தார்,
மகிமையாகவே நம்மை வைத்திருப்பார் அப்படின்னு நினைக்கும் போது நான் ஆரோக்கியமாக இருக்கிறது அவருடைய மகிமையாக இருக்கும். ஆமேன். நீங்கள் சுகமாக இருக்கிறது மகிமையாக இருக்குமா, வியாதியாக இருக்கிறது மகிமையாக இருக்குமா? சுகமாக இருக்கணும். நீங்கள் செழிப்பாக இருக்கிறது மகிமையாக இருக்குமா, தரித்திரமாக இருக்கிறது மகிமையாக இருக்குமா? செழிப்பாக இருக்கும். நீங்கள் நல்ல உடை உடுத்திருக்கணும், நல்ல இடத்துல இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், வெற்றியாக இருக்கணும். இதுதான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். இந்த மகிமைக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த மகிமை அவர் பரலோகத்தில் போய் கொடுக்கல, இங்கே கொடுக்குறார். இங்கே தான் பாடுகளும் மகிமைகளும். ஆமேன். பாருங்கள், இதை நம்ம இந்த மகிமைக்காகவும் காருண்யத்துக்காகவும் நிறைய பேருக்கு ஆண்டு தரமாட்டார்னே நினைக்கிறாங்க. மனிதன் நினைப்பான், தேவன் அதை நொறுக்கி விடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனிதன் திட்டமிடுவான், தேவன் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். மனிதன் நினைக்கிறத விட மேலாக கொடுக்கிறவன் நம்முடைய தேவன். ஆமேன். நீங்கள் நினைக்கிறத விட சிறப்பாக உங்களுக்கு கொடுக்குற தேவன். நீங்கள் எவ்வளவு நினைச்சீங்கன்னா அதே அதிகமாக உங்களுக்கு கொடுக்குற தேவன், உங்களை மேன்மைப்படுத்துகிறவன். நம்ம ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் இயேசுவின் சிலுவையின் பாடுகளினாலும் மகிமையினாலும் எங்களுக்காக நீர் ஏற்படுத்தின மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, எங்களை மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்களாக வைத்திருப்பதற்காக நன்றி சுவாமி. அதை நாங்கள் புரிந்து கொள்ள, அந்த தயவிலை நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோமே. ஆண்டவரே, அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே எல்லா குறைவுகளும் நிறைவாவதாக என்று இயேசு நாமத்தில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே, உடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். விசேஷமாக ஆண்டவரே, சரீரத்தில் இருக்க எல்லா குறைவுகள் பலவீனங்கள் எல்லாம் மாறுவதாக. ஆண்டவரே, தேய்ந்து போனதெல்லாம் முழுமை அடைவதாக. மூட்டுகளில் லிக்விட் இல்லைன்னு சொல்றதெல்லாம் இப்போ நிறைவாகுவதாக. அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவரே, நிறைவு உண்டாக்குவீராக. தேய்மானம் ஆனதெல்லாம் சரியாவதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் எல்லாம் மறைவதாக. ஆண்டவரே, மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் நாங்கள் இருக்கிறதுனால அந்த மகிமைக்கேற்ற விதத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு நிறைவு உண்டாவதாக. ஆண்டவரே, சிலுவையில் எங்களுக்காக நீ செய்த எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியங்களை அறிந்து உண்மையிலே பலனடைய, உங்களுடைய நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்க, மகிமையாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே உயர்ந்திருப்பீராக. உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ளவும் அவர்களை சுதந்திரிக்கவும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய சகல நல ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவர் இயேசுவின் வரிய பரிந்தும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. Praise the Lord. Praise the Lord.